ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்பாத்தி வித் பன்னீர் பட்டர் மசாலா. இப்போ சப்பாத்தி மாவு எப்படி பிசையுதுன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி தான் அது உங்களுக்கு. நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு வந்து சுட தண்ணி ஊற்றி பிசைவோம், கொஞ்சம் உப்பு போட்டு அந்த இதெல்லாம் பண்ணி நார்மலாக பிசைகிறது அப்படி தான். ஆனால் இது கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாஃப்டாக இருக்கும் மாவு. ஒரு ஸ்பூன் வந்து சர்க்கரை தூவிக்கோங்க. வாழைப்பழம், எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் மஞ்சப்பழம் போடாதீங்க, நல்லா இருக்காது. செவ்வாழை, மத்தி வாழைப்பழம், ஏலக்கி இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி செவ்வாழையில் வந்து பாதி எடுத்திருக்கேன். இதில் நல்லா இது பண்ணி விட்டுருங்க. அப்புறம் சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு முதல்ல நல்லா பிசைஞ்சு விடுங்க அந்த வாழைப்பழத்தை. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். பழம் நல்லா உடச்சி விட்டுட்டேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நம்ம கடைசியாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு பதம் எப்படி பண்ணுவோம், கட்டியாக பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லா கெட்டியாக பிசைஞ்சிட்டேன். இதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து திரும்பவும் பிசையலாம். திரும்ப நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம், செய்கிறதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்தில் இந்த 1 மணி நேரம் நல்லா இதை ஊற வச்சோன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த வாழைப்பழமும் சர்க்கரையும் போட்டிருக்கோம் இல்லையா, இன்னும் சாஃப்டாக நான் உங்களுக்கு சப்பாத்தியை. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்றது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான், இப்போ இது ரெடி. இதை அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள், நான் வந்து இப்போ ஒரு 5 பேருக்கு செய்கிறேன். ஒரு பெரிய தக்காளி நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க. 3 தக்காளி, 3 வெங்காயம். பன்னீர் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மசாலான்னு பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர் வந்து 2 ஸ்பூன், கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, அதே மாதிரி கஸ்தூரி மேத்தி இருக்கும் இல்லையா, அந்த லீஃப் வந்து காஞ்சிருக்கும் பாருங்கள், அது 10லேருந்து முந்திரி பல், இஞ்சி பூண்டு, இஞ்சி தோல் நீக்கியாச்சு, பூண்டு தோல் நீக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பட்டர். இதில் தான் நம்ம தாளித்து எல்லாமே பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். பேன் வச்சாச்சு. இதில் வந்து பட்டரை உருக்கிக்கலாம். பட்டர் நல்லா உருண்டதும் இந்த கிராம்பு வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுடலாம். இது நல்லா வறுத்ததும் வெங்காயம் சேர்த்துடலாம். இந்த பச்சை வாசனை போகணும், கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வதங்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து அந்த இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா மேஷ் ஆகணும், நல்லா வெந்து அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி வதங்குற கேப்பில் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெயும் பட்டரும் போட்டு அந்த பன்னீரை வறுத்து எடுத்துக்கலாம். அப்படியே போடலாம், ஆனால் உதிரி உதிரியாக பிரிய ஆரம்பிக்கும் அந்த பன்னீர். கொஞ்சம் வறுத்துட்டு போட்டிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நல்லா வறுக்கட்டும். இது கொஞ்சம் சிம்லேயே வச்சு பண்ணலாம். இதில் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும், அது ஃப்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா தோலெல்லாம் சுருங்கிருக்கு அந்த தக்காளியோடது, நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இது வதங்கிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், ஆறட்டும். ஆறுனதும் ஒரு மிக்ஸி பவுலில் மாற்றிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும், பேஸ்ட் அளவுக்கு. ஆஃப் பண்ணிடலாம். இப்போது
அந்த பேனையை கழுவி திரும்ப வச்சுருக்கேன். மீதி இருக்கு இல்லையா பட்டர், அதை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த வதக்கணும்ல வெங்காயம் தக்காளி மசாலாலாம், அதை நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன். நல்லா மெல்ட் ஆகட்டும். பாருங்கள், இது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க மசாலா, சீரகத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, சில்லி பவுடர் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும். சிம்லேயே வச்சுக்கோங்க, தீஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இது நல்லா பொங்கி வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது இதில் சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், தண்ணி சேர்த்து நல்லா வச்சுட்டேன். இது நல்லா கொதி வரட்டும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும் ரெடியாக. நல்லா கொதி வந்து அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும், மிளகாத்தூளோட ஸ்மெல்லெல்லாம். 10 நிமிஷத்தில் நல்லா கட்டியாகும். தண்ணி நம்ம ஊற்றணும் இல்லையா, அது தண்ணியெல்லாம் இதுவாகிட்டு கட்டியாகும். ஏன்னா முந்திரி பருப்பு போட்டிருக்கோம், க்ரீமாக ஆகும் நல்லா. அதோ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு பன்னீரை சேர்த்துடலாம். இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும், சிம்லேயே இருக்கட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கஸ்தூரி மேசியை போட்டு விட்டுடலாம். அவ்வளோதான். சப்பாத்திலாம் திரட்டி வச்சுருக்கேன், இப்போ போட்டு எடுத்துக்கலாம். நல்லா குக் ஆகட்டும். இந்த மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சுட சுட சப்பாத்தியோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.